கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் தேன்துளி நிகழ்ச்சியிலே உங்களை நான் மீண்டும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளில் கூட யோசுவாவினுடைய புத்தகம் 6ஆம் அதிகாரத்தில் அவர்கள் எரிகோவை எப்படி சுதந்திரிக்கப் போகிறார்கள் என்பதை பார்த்தோம். இந்த நேரத்தில் கர்த்தர் மிக தெளிவாக சொல்கிறார். அந்த நேரத்தில் செய்ய வேண்டிய காரியங்களை மிக தெளிவாக சொன்னார். திஸ் இஸ் கால் ஒரு பொலிட்டிக்கல் இல்லாவிட்டால் ஆர்மி ஸ்ட்ராட்டஜியாக இருக்கிறது. மிலிட்ரி ஸ்ட்ராட்டஜின்னு சொல்வார்கள். இந்த எந்த விதமான ஒரு பெரிய பிரச்சனை இல்லாதபடிக்கு, எந்த விதமான யுத்தம் இல்லாதபடிக்கு அந்த யுத்தத்தை மேற்கொள்ள வேண்டும். அந்த எரிகோவை மேற்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் சில காரியங்களை அவர் சொல்கிறார். என்னென்னு சொன்னால் 3வது வசனத்தில், யுத்த புருஷராகி நீங்கள் அனைவரும், யுத்த புருஷர்கள் பட்டணத்தை சூழ்ந்து ஒரு தரம் சுற்றி வரமுன் இப்படி 6 நாள் செய்ய வேண்டும். 7 ஆசாரியர்கள் பெட்டிக்கு முன்பாக 7 கொம்புகளை பிடித்து கொண்டு போக வேண்டும். 7ஆம் நாளிலே பட்டணத்தை 7 தரம் சுற்றி வர வேண்டும். ஆசாரியர்கள் எக்காலம் ஊத வேண்டும். இப்படியாக எக்காலத்தை ஊதுகின்ற வேளையில் கர்த்தர் சொல்லுகிறதான காரியம், அவர் அப்பொழுது பட்டணத்தின் அலங்கங்கள் இடிந்து விடும். பட்டணத்தின் அலங்கங்கள் இடிந்து விடும். உடனே ஜனங்கள் அவரவர் தங்களுக்கு நேராக ஏற கடவர்கள். அவங்க அந்த சுற்றிலும் இருக்கிறவர்கள் அந்த அலங்கம் விழுந்த உடனேயே ஏற வேண்டும் என்று சொன்னார். அது அப்படியாக அவர் சொன்னதை போலவே நடந்தது. இந்த இடத்துல ஒரு காரியத்தை நாம் கவனிக்க வேண்டும். அங்கே இருந்த மக்கள் 6 லட்சம் புருஷர்கள் இருந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. அவர்கள் எந்த விதமான சத்தம், எந்த விதமான தொனி எழுப்பக்கூடாது. அந்த முதல் 1 நாள் 6 நாள் ஒரு தடவை போக வேண்டும். 7ஆம் நாள் 7 தடவை போக வேண்டும். அப்படி போகின்ற வேளையில் அவர்கள் செய்ய அமைதியாக இருக்கணும். சிறு பிள்ளைகள் முதல் கொண்டு ஒருவரும் அந்த நேரத்தில் ஒன்றும் செய்யக்கூடாது. யோசுவா அவர்களை பார்த்து, இந்த ஆசாரியர்கள் எக்காலம் ஊத்து என்று சொன்ன நேரத்தில் அவர்கள் ஆர்ப்பரியுங்கள் என்று சொன்ன மாத்திரத்தில், அந்த ஒரே ஒரு வார்த்தை தான், ஷவுட், ஆர்ப்பரியுங்கள்னு சொன்ன அந்த சத்தத்தை கேட்ட மாத்திரத்திலே அலங்கம் போலவென்று அப்படியாக இடிந்து விழுந்ததை பார்க்கும். சரித்திரத்தில் இப்படி நடந்ததே இல்லை. ஆனால் வேத புத்தகத்தில், சத்திய வேதத்தில் மிக தெளிவாக சொல்லுகிறாரு. எந்த விதமான பீரங்கி கொண்டு அடிக்கவில்லை. அந்த கோட்டையை இடிக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு பயங்கரமான படைபலம் இருக்க வேண்டும். அந்த இடத்துல அதை எதிர்த்து தாக்க வேண்டும். ஆனால் கர்த்தர் செய்ததான காரியம் என்னவென்றால், அந்த இடத்துல அது அப்படியாக ஆர்ப்பரித்த உடனேயே அது கீழே விழுந்தது. நாமும் கூட இந்த நாட்களில் இதிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டியதான காரியம் என்று சொன்னால், கர்த்தர் என்ன சொல்கிறாரோ நீங்கள் சொல்லுங்கள், வாயின் வார்த்தையினால் அறிக்கை செய்யுங்க. அப்பொழுது உங்களுடைய பிரச்சனைகள் உங்களுக்கு முன்பாக எரிகோ கோட்டையை போல விழுந்துவிடும். அதுதான் நம்முடைய விசுவாசமாக இருக்க வேண்டும். இந்த எரிகோவினுடைய வெற்றி அவருடைய ஆர்ப்பரிப்பில் இருந்தது. அந்த ஆர்ப்பரிப்பு நமக்கும் இருக்க வேண்டும். ஆரவாரம் இருக்கக்கூடாது, சத்தம் இருக்கக்கூடாது. சொல்லுங்கள், எக்காலம் ஊதுங்கள் என்று சொன்ன உடனே, ஆர்ப்பரித்த உடனேயே அந்த எரிகோவின் மதில்கள் விழுந்தது. இன்றைய நாளில் கூட உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்டதான மதில்கள் இருந்தாலும் கூட ஆண்டவரை நோக்கி, கர்த்தரை நோக்கி நாம் அபய விடும்பொழுது, ஆர்ப்பரிக்கும் பொழுது நிச்சயமாக விழும். ஜெபிப்போமா. நல்ல ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த எரிகோவினுடைய கோட்டை எப்படி விழுந்தது என்பதற்கான ஆண்டவரே ரகசியத்தை நீர் இந்த இடத்துல வெளிப்படுத்தியிருக்கிறீரே. ஆண்டவரே, நீ சொன்ன ஒவ்வொரு வார்த்தையின்படி கீழ்ப்படிந்து, ஆண்டவரே, ஒரு ஆர்ப்பரிப்பின் சத்தத்தில் அது எழுந்து விழுந்திருக்கிறது ஐயா. அப்படி இருக்கும் பொழுது இன்னும் மகத்துவமான காரியங்களை உம்மாலே செய்ய முடியும். தேவனாலே செய்ய முடியாத அற்புதமான அடையாளங்கள் ஒன்றுமில்லை என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையிலும் கூட இப்படிப்பட்டதான அனுபவத்தை பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க. மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான ஒரு நாளாக அமையட்டும். ஆமென்.